வருகின்ற ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. 1 கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும். மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும். உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை தரும் அப்படிங்கிறத மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக பார்த்துடலாம். பொதுவாகவே இந்த 3 மாத காலங்களில் கிரகங்கள் அப்படி ஒன்றும் ஏதாவது ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கிரகங்களை பலவீனப்படுத்தக்கூடிய அமைப்பு சனி ராகுக்கு தானே. அந்த சனி ராகுவோடு இந்த 3 மாதங்களும் பெரிய அளவில் கிரகங்கள் சேரலை. கேதுவோடு சேரக்கூடிய தன்மைகள் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் உண்டு. மற்றபடி செவ்வாயை பார்த்தீர்களே ஆனால் மிகப்பெரிய அளவில் மங்கள யோகத்தில் ஜூலை மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஆகவே ஒரு 9 கிரகங்களும் கிட்டத்தட்ட நல்ல அமைப்பில் தனித்தனியாக பரவலாக இருப்பதால் 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மைகள் பலன்கள் இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை. இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு 2024 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்கள் 90 நாட்கள் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பிரமாதமாக மிக 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 பிரமாதமாக இருக்கக்கூடிய 3 மாதங்கள் இந்த மாதங்கள்ங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்தே உங்களுடைய ராசிநாதன் ஒரு 45 நாட்களுக்கு மங்கள யோகத்திலிருந்து ராசியை பார்க்க போகிறார். ராசியை எப்பொழுது ராசிநாதன் சுபத்துவமாகி பார்க்கிறாரோ கூடவே குருவும் பார்க்குறாருங்க. உங்கள் 2 யோகர்கள், ராசிநாதனும் அவர் தான், யோகாதிபதியாகிய பஞ்சமாதிபதினு சொல்லப்படக்கூடிய குருவும் உங்களை வலுத்து பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்புகள் இல்லையா? ஆக அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்கள் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்குது. ஆகவே எதை பற்றியும் நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதங்களாகவே இந்த 3 மாதங்களை சொல்லிடலாம். ஏதாவது ஒன்று கஷ்டப்படக்கூடிய மாதிரியான ஏதாவது இருக்குங்களா ஐயா அப்படின்னு சொன்னால், கஷ்டம் என்பது நம்ம தாங்குற அளவுக்கு இருக்குமா, தாங்க முடியாத அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறத தான் நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் அதை எடுத்துக்கணும். தாங்கக்கூடிய அளவிற்கு தான் எதுவும் ஒரு சின்ன எறும்பு கடித்த மாதிரின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் தான் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும். கடந்த கால கஷ்டங்களை விருச்சிக ராசிக்காரர்கள் நினைவு கூர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு 2012ஆம் ஆண்டிலிருந்து கஷ்டங்கள் அப்படியே தொடர்ந்தது இல்லையா, அது மாதிரியான கஷ்டங்கள் இப்போ இல்லையே. ஒரு வருஷம் 2 வருஷமாக நல்லா தானே இருக்கிறீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நட்பு மூலமாக ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கும். உறவுகள் மூலமாகவும் நல்ல விதமான சில பல பலன்கள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்களே ஒரு ஆளுமையாக இருப்பீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கிட்ட கையேந்தின போத அத்தனை அமைப்புகளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது அப்படியே டக்குன்னு விலகி நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. 9, 10ஆம் இடங்கள் மிக வலிமையாக இருக்கின்றன. ஜீவனாதிபதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் முதல் 2 வாரங்கள் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய நல்ல அமைப்பை அடைந்திருக்கிறார். ஆக தொழில் முன்னேற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு சிறு குறு தொழில் வச்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தறி வச்சுருக்கிறேன், அல்லது ஒரு 10க்கு 10 ஒரு கடை மட்டும் வச்சுருக்கிறேன், இந்த கடையிலேயே என்னுடைய வியாபாரம் நடக்குது, நல்ல பிரமாதமாக இருக்குங்க. ஒரு கடைக்கு 2 கடை திறக்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பு, வேலையை விட்டுட்டு வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக செய்யலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது நடப்பது தங்க நேரம்னு சொல்லப்படக்கூடிய கோல்டன் டைம். அதனால் எதையும் செய்யக்கூடிய அமைப்பு, வசந்த காலம்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்லுவேன். ஜாதகத்தில் பிறந்த ஜாதக அமைப்பில் தசாபுக்தி அமைப்புகள் மிக கடுமையாக 6, 8, 12ஆக இருந்தாலொழிய வேறு எந்த விதத்திலும் மனம் சற்று உற்சாகமாக இருக்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 9ஆம் பாவகம் வலுத்து இருக்கு. குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அம்மா அப்பா உறவுகள் மற்றும் அக்கா தங்கை அண்ணன் தம்பி உறவுகள் வலிமையாக வலுத்து நன்றாக இருக்கும். கடந்த காலங்களில் சோதனைகள் இருந்தவர்கள், கடந்த காலங்களில் நமக்கு எந்த விதமான இதுவும் தன்மையும் உதவியும் இல்லாமல் போனவர்கள் அத்தனை பேருக்குமே நீங்கள் உதவி செய்யக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்கு சுருக்கமாகவே சொல்லிவிடலாம், வசந்த காலம், கோல்டன் டைம், எதையும் செய்யலாம். தைரியமாக நடப்போடுவீங்க, அடுத்தவருக்கு நீங்கள் உதவி செய்வீங்க.
கை இப்படி இருக்காது, இப்படி கொடுக்கக்கூடிய தன்மைகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல அமைப்பாக அமைந்திருக்கிறது. இந்த 2024 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களும். செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக உச்சமாக இருக்கிறார். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அப்போது உண்டு. வேணும்னே ஒரு போட்டி வரும், வேணும்னே ஒரு எதிரி வரும். அந்த ஒரு எதிரியும் போட்டியும் வந்தாலும் கூட அந்த எதிரியை போட்டியை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதங்களாக இந்த 3 மாதங்கள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்து இருக்கிறது. வருகின்ற ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. 1 கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும். மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.